ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலசேகர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். செம்ம சீனுமா. 8வது நாள் காலை அப்படின்னு சட்டசபை ஆரம்பிச்சது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் அப்படியே ஒன் பை ஒன்னா ஆரம்பிச்சு ஜர்ன்னு ஜெட்டு வேகத்தில் மழன்னு போகுது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். தப்புன்னு மனோஜ் பாண்டிய ஐயா என்சார், நான் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாரேன் ஐயா. கர்நாடகாவில் டொப்புன்னு சுட்டுவிட்டாக 3 தமிழர்களை. நீங்க என்னடானா அது சம்பந்தமா எந்த அறிக்கையை விடலை, போய் பார்க்கல, என்னமும் பண்ணலை. நீங்க வாட்டுக்கு செவனேன்னு குத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால நான் உங்களை கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தீர்மானத்தை கொண்டாரேன் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இது போன்று நடந்தால் எதிர்காலத்தில் இனிமேல் தமிழர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, இதை நாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. இது தமிழர்களுக்கான பிரச்சனை. அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்களையும் ஏற்கக்கூடாது. தெளிவான நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அதற்காக இந்த அரசுடைய கவனத்தை ஈர்த்து அரசாங்கம், நம்முடைய தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இங்க பாருங்க, அப்படி சண்டக்காடு போட்டு அங்கெல்லாம் அல்லலோகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது வாயை திறந்து பேசி இது நடந்தது தப்பு இப்படி ஏதாவது சொல்லணும்ரா? அவையோ உடனே நிவாரணம் கொடுக்கறோம்னு ஒரு 5 லட்சத்தை கொடுத்தா போதுமா? நீங்க ஏதாவது பண்ணணும்ரா? நம்ம சைடு இருந்து பண்ணாதானே கரெக்டா இருக்கும். எந்திரிச்சு சொல்லுங்க ஐயாங்கார். துப்பாக்கிச் சூட்டில் மிகப்பெரிய சதி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து கானூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடராத வகையில் கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். இப்பிரச்சனையின் உண்மை நிலையை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கின்றது என்று கூறி அரசியலின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். அப்படியே அந்நியார் இருந்துச்சாங்க, ரொம்ப வேதனையோட பேசுறாங்க. இந்த பக்கம் கர்நாடகாவில் சுட்டு கொள்றாங்க, அந்த பக்கம் மீன் பிடிக்க போனா எல்லாரும் அண்டிட்டேன்னு பிடிச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் பள்ளிக்கூடத்து பசங்க என்னங்க எங்க பார்த்தாலும் கொலைன்னு சாவுன்னு என் காது ரொம்ப வலிக்குது, மனசு ரொம்ப ரணப்படுதுங்காக. கர்நாடகாவில் 3 பேர் கொலை செய்யப்பட்டது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது வேதனைக்குரிய விஷயம். அந்த மக்களை நிச்சயம் காப்பாற்றணும். ஏன்னா செம்மரக்கட்டை வெட்டினாலும் ஆந்திரால தமிழ் மக்களை வெட்டுறாங்க, கர்நாடகாவிலையும் வெட்டுறாங்க. அதே மாதிரி அதாவது இலங்கைக்கு மீன் பிடிக்க போனாலும் தமிழக மக்களுக்கு சுட்டுக் கொள்றாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. நிச்சயம் தமிழர்கள் எல்லா மாநிலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மனித நேயத்தின்படி இந்த அவையில் நான் குறிப்பிடுகிறேன். அதே போல அமுதன் மற்றும் தனுஷ் கொலை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் இளைஞர்கள் தான் எதிர்காலம். போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க விளையாட்டுத்துறை அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். அவர்கள் இது மாதிரி டைவர்ட் பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே போல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஒரு பெண் தலைவராக, ஒரு பெண்ணாக இந்த அவையில் அதை நாம் பேசணும். இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எந்திரிச்ச நிர்மல்குமார் ஐயா நம்ம முதல்வரும் கண்டிச்சிருக்காரு. நீங்க பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மீது ஹன்னூர் காவல்துறையினரால்
BNS 103(1) கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் என்ற விவரத்தை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பாருங்க, ஒரு கட்டத்தில் அப்படியே 3 மணி நேரம் உண்ணாவிரதம் அடையாளம் உண்ணாவிரதம்லாம் நீங்க பண்ணீங்கல்ல, அதெல்லாம் ஓகேவா? இப்போ வந்து எங்கிட்ட கேள்வி கேட்க எங்க ஐயா தான் பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே எல்லாரும் குய்யோ முறை கத்த ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான், ஸ்டாப் ஆகி போச்சு. உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இந்த தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்று ஏற்கனவே பார்த்ததுதான். சாப்பா, இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்? JCPD பிரபாகர் காரணம் அவருடைய மைண்ட் வைஸ் இப்படி தான் இருக்கு. ஐயோ ஐயா, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன இருக்கோ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? எதுக்கு 2009க்கு அங்கெல்லாம் போறிய? நீங்க வாட்டுக்கு சொல்லிடுறிய. பாவம் மனுஷன் அவர் சாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் உங்க இது இருக்குமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்ட்டார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. வெட்டு 1 துண்டு 2 பேசுங்க. அவிய 5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. நீங்க எம்பிட்டு கொடுக்க போறீங்க? கொடுக்க போறீங்களா இல்லையா? எம்பிட்டு கொடுக்க போறீங்க சொல்லுங்க அப்படின்ன உடனே அந்த பக்கம் வனத்துறை அமைச்சர் இருந்துச்சாரு. நாங்க 10 லட்சம் ரூபா, ஐயோ டடக்குன்னு சொல்லிட்டோமோ இல்லையே, கொடுக்கலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆலோசனை பண்ணிட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டாரு. நம்முடைய அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்முடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்முடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எல்லா புகழும் எங்க விஜய் அண்ணனுக்கே, எங்க முதல்வருக்கே அப்படின்னு அந்த மானிய கோரிக்கையை விட்டு மலமலன்னு மற்ற விஷயத்துக்கு போனாரா நம்ம சபாநாயகர் ஐயாவுக்கு பழையபடியும் மூச்சு கீழாக வாங்குது. ஐயோ தம்பி, எப்படி நேராக மானிய கோரிக்கைக்கு வாங்க, நேரம் ஆகுது. நேரத்தை அவர் சொன்னார்ல சுகர் பேஷண்ட்டுன்னு கவனத்தில் வச்சுக்கங்கன்னு அந்த அமைச்சருக்கு சொல்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கு வெற்றி என்னும் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என பேனாவில் மெய்போட்டு எழுதாமல் மெய்போட்டு எழுதிய பாரதியின் வரிகளுக்கு வெற்றியின் முகமாய், வெற்றியின் முகவரியாய் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா, தங்கள் பாதம் பணிந்து அமைச்சர் அப்புறம் நீங்க அமைச்சர் இங்க பாருங்க. மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கை எண் 35. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மை துறை கோரிக்கை எண் 35 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 202 கோடியே 27,96,000. ஐயா, நாங்கள் போன ஆட்சியில் கேரளாவில் இருந்து பினராயி விஜயன் ஐயா கூப்பிட்டாரு. அங்கே போய் வைக்கம் வீரர் பெரியார் ஐயாவுக்கு நாம் என்னென்ன மரியாதை செய்யணும், சில வைக்கணும், அதை நினைவு செய்து அமைக்கணும் அப்படின்னு பேசணும், செஞ்சோம். அதுக்குள்ளே ஆட்சி மாறிடுச்சு, நீங்கள் வந்துட்டிய. இப்போது அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏதாவது பேசியிருக்கீங்களா இல்லையா? செவனேன் இருக்கிய பெரியார கொள்கை தலைவராக வேற வச்சிருக்கிய, சடக்குன்னு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு கேட்கார்ல. ஏவா வேலை அண்ணாச்சி? எங்கள் தலைவர் அவர்கள் கேரளாவில் ஆறுக்குட்டி என்ற ஒரு இடம் உண்டு. அது வைக்கத்திற்கு போராட்டத்திற்கு போன்ற
நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சிறை இருந்த இடம் அந்த ஆறுக்குட்டி என்பது. அந்த ஆறுக்குட்டியில் அன்றைய முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் இடத்திலே கேட்டு அந்த ஆறுக்குட்டியிலே ஒரு நினைவு சிறைச்சாலை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். நானே நேரடியாக சென்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பார்த்தேன். அந்த 70 சென்ட் இடத்தை அவர்கள் தானமாக நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள். அதில் ஒரு சிறை அமைக்க வேண்டும் என்பதற்காக 3.9 கோடி பணம் எங்கள் அண்ணன் ஒதுக்கி தந்தார்கள். நானே கேரளாவுடைய சுற்றுலாத்துறை அமைத்து கொண்டு அடிகோல் விழாவோடு நடத்தினோம். அது என்னவோ தெரியவில்லை, பெரியாரை பற்றி பெருமையாக பேசுகிற நீங்கள் இந்த 3 ஆண்டு காலம் என்னென்ன கிடப்பிலே போட்டு விட்டீர்கள். எனவே அதையும் இந்த நேரத்தில் 3 மாத காலமாக அது கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதிலில் அதனுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள. என்று சொன்னால் தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அதை உங்களுக்கு நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். தடக்குன்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்துச்சார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுல பயங்கரமான ஆள் இல்லையா? வந்து பனையூருக்கு பாருங்க, 5 பேருக்கு அற்புதமா செலவு வச்சிருக்கோம். அறிவாளத்தில் நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க பெரியார் பத்தி வச்சிருக்கீங்க பொண்ணு கேட்கார்லா, பதில் இங்க இருந்து வரணும். பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம் திருவம்பூர் BHL பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. அடுத்து நம்ம பொதுப்பணித்துறை முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சராக நாங்கள் இருந்தபோது, எங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணோம், ஏது பண்ணோம்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தார். தரசரணு இந்த பில்டிங்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணதே நாங்கள் தான் ஐயா. என்ன திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? ஒட்டு மொத்தத்துக்கு இப்படி தான் இருக்கு, படித்து பார்த்துக்கோங்கன்னு ஒரு லிஸ்ட்டை தூக்கி போட்டார் முன்னாடி. முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலைநயர் டேபிள், எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிறது கலைநயத்தோட டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலைநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது செய்யப்பட்டது. நான் பேசின ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா கடைசியாக பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்கள் அலுவலர் எங்கள் அலுவலர்னு கிடையாது. ஏற்று பூரா எங்களுக்கு செலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு செலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்தில் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளோதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்ல யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். அப்படியே ராஜ்மோகன் ஐயா இருந்துச்சார். காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் உணவு திட்டம்னு ஏன் பேர் வச்சீங்க அப்படின்னு நீங்க அரச உரசலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது எங்க காதுக்கு வருது. ஆனா நான் கேட்கிறேன், காமராஜர் ஐயா வேற வைக்காம வேற யாரு வேற வைக்கிறது? அதுக்குண்டான உருப்படியான ஆட்கள் இங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கொக்கியை தூக்கி மாற்றார். அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான். இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் JJ சிட்டி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று JJ சிட்டி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர் தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். ஏவாவேலு அண்ணாச்சி பழையோடு எஞ்சார். இங்கே பாருங்க, உங்கள் புஸ்தகத்தில் நீங்கள் ஓய்வூதிய திட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் உறுதியளிக்கும் ஓய்வூதிய திட்டம்னு ஒன்றை கொண்டு வந்தோம். ஆட்சி மாறி போச்சு. இப்போது அரசு ஊழியர்களுக்கு அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த போறீங்களா இல்லையா? இதை 2ல் 1 சடக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேள்வியை படக்குன்னு போடுதார். பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தல் ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தவிர்த்து ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர் கோரிக்கையை முழுமையாக பழைய ஓய்வு திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்படுன்றீங்க. அவங்க அரசு அதிகாரிகிட்ட நேற்று நீங்க பேச போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்கறாங்க, எங்க பழைய நீங்க சொன்னீங்களா உறுதியளிக்கப்பட்ட திட்டம் கண்டினியூ ஆக போகுதா அல்லது பழைய ஓய்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க போறான்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதை பத்தி நீங்க பேசுங்க, அரசு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பதில் உரையிலே சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த டேப் சிஸ்டம் இந்த உறுதியளிக்கப்பட்டது அது தொடர்கிறதா அல்லது புதிய பழைய திட்டத்தை கொண்டு வருவீர்களா என்கிற தெளிவு அரசு அதிகாரிக்கு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எந்திரிச்சார் மரியவல்சன் ஐயா, கொஞ்சம் தனிஞ்சிருக்கும் போல் இருக்கு. எந்திரிச்சு இங்கே வாருங்க, நீங்கள் போட்ட கமிட்டிகள் என்னென்ன பரிந்துரையெல்லாம் பண்ணிச்சோ அதையெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணீங்க இல்லையா? நாங்களும் அதை பூரா வளர்ச்சி அரைஞ்சு கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து பார்த்தோம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தையே கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். சடக்குன்னு போட்டுருவோம்ட்டார். டிஎம்கே பீரியட்ல தான் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க, ஹெட்டட் பை ககன்தீப் சிங் பேடி. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனது தான் இப்போ 3 விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, முக்கியமான 3 விஷயங்கள். அதை கண்டிப்பாக நமது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அண்டர் சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துவாங்க. அதில் 3 விஷயம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண, அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஆக்சுவலாக 50% ஆஃப் த லாஸ்ட் பே ட்ரான் அது கண்டிப்பாக கேரண்டி பென்ஷனாக கொடுக்கப்படும் லாஸ்ட் பே ட்ரானில். அப்புறம் 2வது கிராஜுவேட்டி கேட்டிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் இருக்கும். ஃபேமிலி பென்ஷனும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கண்டிப்பாக இருக்கும். இது நடுவில் நாங்கள் இன்ட்ரீம் பே அவுட்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பென்ஷன்ஸுக்கு. இதில் நடைமுறையில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, ஃப்ரேமிங் த ரூல்ஸ் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் நடந்துட்டு இருக்க ஒர்க்கு கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜரும் நடைமுறை கொண்டு வரப்படும். இந்த அவைக்கு திருப்பி மீண்டும் ஒரு மாதிரி சொல்லுகிறேன், டேப்ஸ்ன்றது கண்டிப்பாக வரப்போற நாட்கள் நடைமுறைப்படுத்தப்படும். தேங்க்யூ. சடக்குன்னு அதிமுக எம்எல்ஏ ஐயா ஒருத்தர் எந்திரிச்சு ஐயா எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிச்சா, தண்ணி ஊற தேங்கி நின்றுச்சா, மண் ஊற புதன்னு ஆகிப்போச்சு, இந்த தண்ணி அங்கிட்டு தள்ளி விட்டா நல்லா இருக்குன்னு பொக்கலையில் வச்சு இப்படி தோண்டான். குடுன்னு கலெக்டர் ஐயா தாசில்தார்னு எல்லாரும் நீங்கள் மண்ணை தோண்டி விற்கிய இது சட்ட விரோதம்னு சொல்லி என்கிட்ட மல்லுக்கு வராங்க. ஒரு மனுஷன் தேங்கி கிடக்கிற தண்ணியை அப்படி தள்ளி விடுறது தப்புங்களாயா, சொல்லுங்கயா பதில அப்படின்னு கேட்கறலாம். என்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வண்டியை பிடித்து கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்கிறார். ஆனால் ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில் போட்டு பேரவை முன்னவர் அப்படியே எந்திரிச்சார்லாம் பிரபு ஐயா. சடக்குன்னு எந்திரிச்சு அவர் ஒரு விளக்கத்தை சொல்றார். என்னன்னா, ஐயா விவசாயிகளுக்கு இந்த வண்டல் மண்களை எடுத்து பயன்படுத்துகிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆமாம், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாருங்க, விவசாயிங்கிற பேர்ல ஏகப்பட்ட பேரு பதிவு பண்ணி தப்பு என்னென்னமோ பண்ணா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்க. சரி, விவசாயிகளுக்கு இலவசமாக வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.50 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேரில் மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான்
அப்படியே எடப்பாடியை எச்சார், தம்பி என்னத்துக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கீங்க, டென்ஷனை குறைங்க, இந்த வயசுக்கு டென்ஷன் ஆவார். இப்போ கலெக்டர் ஐயா வந்து டென்ஷன் இல்லாமல் அப்படியே ஒரு சுமுகமாக காப்பி கீப்பியை குடிச்சிட்டு பேசணும்னா ஒரு சுமுக முடிவுக்கு வரல முடியும். கலெக்டர் திக்கிட்டு எகிர்னார் என்ன பண்ண முடியும்? ஆமாம், அதை நீங்கள் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் கூறுவது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்கின்ற காரணத்தினால்தான் அந்த கருத்தை தான் இங்கே பதிவிக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும், சுற்றறிக்கை வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தால் அந்த கோரிக்கை மனுவை ஏற்று அதுக்குண்டான தீர்வு காண வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். நவல்பட்டு எம்எல்ஏ எந்திக்கிறார்களா தாவேக்கால இருந்து, ஐயா சபாநாயகரையா எதுக்கு எடுத்தாலும் எதிர் தரப்புல இருந்து ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சொடக்கில் போட்டோம்னா ஆதாரம் மொளமொளன்னு வந்து விட்டு அப்புறம் என்ன செய்வாங்க அவங்க, அதனால பேசாமல் இருக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்காரு. எப்படி கொண்டு வருவாருன்னு தெரியல. நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? நகரத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இப்ப அதே 5 லட்சம் ஆக்கியிருக்கோம். ஆனா பிடபிள்யூடி எஸ்டிமேட் பாருங்க 3,60,000 ஒரு சதுரத்துக்கு. அப்ப இது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? இது எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும், இங்க இருக்க அத்தனை உறுப்பினருக்கும் தெரியும். ரெண்டாவது இருங்க, நான் பேசுறேன். ரெண்டாவது இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். அதுக்கு வண்டல்மன் இருங்க தவிர நீங்க, அதாவது இது சம்பந்தமா நான் கலெக்டர் கிட்ட ஆய்வு பண்ண சொல்லியிருக்கேன். உட்காருங்க. கலெக்டர் கிட்ட ஆய்வு பண்ண சொல்லியிருக்கேன். இல்ல சொல்லணும்ல, நான் கலெக்டர் கிட்ட ஆய்வு பண்ண சொல்லி எல்லா கட்டடங்களுமே தர ஆய்வு பண்ணுங்க, தர ஆய்வு பண்ணி அந்த தர ஆய்வுல வந்து கம்மியா தரம் இல்லாம இருந்தா அந்த கான்ட்ராக்ட்காரங்களை பிளாக் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது பத்திரிகையில அறிக்கை கொடுத்திருக்கேன், கலெக்டர் கிட்ட மறுவாவும் கொடுத்திருக்கேன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா இல்ல தலைவர, நீங்க பேரவைத் தலைவர்கள் நிறைய விஷயங்கள் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆதாரம் வந்துடும் தலைவர. ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லா பிளாக் லிஸ்ட் கான்ட்ராக்ட்காரனை பூரா பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆதாரம் வந்துடும். யார் இல்லங்க, ஆதாரம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இதை மட்டும் கலெக்டர் கிட்ட ஒரு குழு அமைச்சு எல்லா கட்டடங்களையும் எல்லா ரோடு எல்லாத்தையும் நீங்க ஆய்வு பண்ண சொல்லிட்டீங்கன்னா வந்துடும். அப்படியே சடக்குன்னு எல்லாம் ஒரு வழியா அந்த பக்கம் இந்த பக்கம் போய் கொஞ்சம் காத்தாட வருவோம்ட்டு சேகர்பாவை அப்படியில் வராரு. நம்ம திருமாவளவன் அண்ணாச்சி அங்கே இருந்து பார்வோல் இருக்கு. அவரை பார்த்தோன்னா, தம்பி நேற்று உங்களுக்கு பிறந்த ஆளாம்லா, நேற்று சொல்ல மறந்துவனே, வாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முட்டாய் கிட்டாய் கொடுத்துக்கிட்டாங்களா என்னமோ தெரில. அப்படியே மைக்கு முன்னாடி வந்த திருமாவளவன முகத்தில் பயங்கர பிரகாசமான பல்ப் எரியுது. என்னன்னு கேட்டால், நான் கூட தம்பி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளவோ அரசியல் படுத்தணும்னு நினச்சேன், எல்லாம் போயிட்டாகன்ற மாதிரி எல்லாரும் சொன்னோன்னே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா கூட்டத்தை அப்படி சும்மா என்னையவே குபுருன்னு தள்ளி விட்டாங்க. அந்த அளவுக்கு வெறியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம தம்பிங்க நம்மளோட தான் இருக்காங்க, அடுத்து நாம தான் ஆட்சியில் இருக்க போகிறோம்ன்ற அளவுக்கு கொண்டு போகிறார் சர்ன்னு. நாங்களாகத்தான் இருக்கிறோம். எங்கள் வீரியம் எங்கேயும் நீர்த்து போகவில்லை. திட்டமிட்டு சிலர் அப்படி எங்களுக்கு எதிராக ஒரு உளவியல் சிக்கலை உருவாக்குவதற்காக பரப்புகிறார்கள். இது வெறும் அவதூறு, அவ்வளவுதானே தவிர எந்த இடத்தில் எப்படி எங்கள் குரலை உயர்த்த வேண்டுமோ அப்படி நாங்கள் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறோம். மக்களின் பார்வையில் இருந்துதான் எங்கள் நிலைப்பாடுகளை எடுக்கிறோம், எங்கள் செயல் திட்டங்களை வரையறுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் எங்களின் நலன்களில் இருந்து, கட்சியின் நலன்களில் இருந்து நாங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில்லை. எனவே உரிய நேரத்தில் உரிய பிரச்சனைகளில் நாங்கள் உரிய குரலை தொடர்ந்து எழுப்பி வருகிறோம். அப்படியே ஐயா 100 நாள் ஆட்சியை பற்றி இங்கே பாருங்க, தாவேக்கா ஆட்சி அமைஞ்சது, நாங்களும் அதில் இருக்கிறோம். ஸோ அவங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். மக்கள் நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அழகு பார்த்துருக்குறாங்க. அந்த 100 நாளில் சேர்த்து நாமளும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சமுதாயம் அப்படியே மெல்ல மெல்ல மேலே போக இன்னும் அதை கரெக்டாக கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற ரீதியில் அழகாக சொல்கிறார். இந்த ஒப்பீடு தேவையில்லாதது. தாவேக்காவோடு நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்கினோம். அந்த அடிப்படையில் எங்களையும் அமைச்சரவையில், கூட்டணி அமைச்சரவையில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி தாவேக்கா உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளின் சார்பில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக முதல் கட்டமாக நடந்தேறி இருக்கிறது.
அது குறித்தும் இப்போது முதலமைச்சரோடு நாங்கள் பேசினோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த அடுத்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே தாவேக்கோடு நாங்கள் இணைந்து 100 நாட்கள் தான் ஆகின்றன. அவர்களோடு தொடர்ந்து இணைவோம், தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் என்பதை நேற்றைய மாநாட்டிலும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஆளுங்கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்கிற ஒரு முழக்கத்தையும் இந்த மாநாட்டிலே நான் முன்வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கூட்டணி அரசில் நாங்கள் அங்கம் வகிப்பதன் மூலம் நாங்களும் ஒரு ஆளும் கட்சி என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் எமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படி எங்கள் அரசியல் நிலைப்பாடு இருக்கும். இங்க பாருங்க, எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க நிர்வாகத்தில் மூக்க நுழைக்கிற வேலையை தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு சார்ந்த மற்றவர்களோ உள்ள வரப்படாது. இது கர்நாடக முதலமைச்சர் சொல்றார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிய? செத்தது நம்ம ஆட்கள், ஆனால் அவங்க சொல்ற பதில் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம். இதுக்கும் நல்லா பதிலை சொல்லியிருக்காங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்போ தமிழ் மக்களை தான் 3 பேரை கொண்டிருக்காங்க. அப்புறம் என்னன்னு கேட்காம எப்படி இருக்க முடியும்? தமிழர்கள் அவங்க சுட்டுக் கொள்ள விட்டு தமிழ்நாடு அரசு கேட்க கூடாது என்று சொன்னால் வேறு யார் கேட்பது? நம்ம தமிழர்களை அவங்க அங்க போய் இருக்காங்க, அவங்கள தாக்குதல் பண்றது தப்பு தான். அதை இங்க இருக்க தமிழ்நாடு முதல்வர் கேட்கக்கூடாதுன்னு சொல்றது சரி வராது. குழந்தைங்க வெளிநாட்டுல நம்ம படிக்க வச்சிருக்கோம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆபத்துனா பெற்ற தாய் தங்கதையர் எப்படி நம்ம போய் கேட்காம இருக்க முடியும்? கர்நாடக அரசே கூப்பிட்டு தமிழக அரசு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சு அதற்கான கருத்துக்களை அவங்க என்னன்னு சொல்லியிருக்கணும். அதையும் அவங்க சொல்ல முன் வரல. அப்போது இந்த தமிழர்கள் இழந்ததுக்கு தமிழ்நாடு அரசு தான் முன் வந்து அதற்கான கேள்விகளை கேட்க தயார் பண்ணணும். 3 தமிழர்களை சுட்டு படுகொலை செய்துவிட்டு அதை கேட்கவே கூடாது என்பது அது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை. இந்த 3 தமிழர்கள் படுகொலைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் இது தொடர்ச்சியாக தொடரும். அவங்க எதுக்காக போனாங்கன்ற எந்தவித ஆராய்ச்சியுமே தெரியாம இப்படி எடுத்தவனே சுட்டுக் கொள்றது விலை மதிப்பற்ற அந்த உயிரை அவங்க ரொம்ப இதா பாக்குறாங்க, கேவலமா பாக்குறாங்கன்னு தான் தோணுது கர்நாடகா வனத்துறையினர். அதை நாங்க கண்டிக்கிறோம். கர்நாடக அரசு சொல்றது சரியான அணுகுமுறையே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழகத்துக்குள்ள அத்தனை மாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டால் அவங்கள நீங்கள் தரடக்கூடாது, அவங்க அந்த இழப்பை நீங்கள் இது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி, எந்த வகையில் சரியா இருக்கும்? இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ தமிழக அரசு பதில் கேட்குதுன்னா நீங்கள் தமிழக அரசுக்கு தான் பதில் சொல்லணும், இல்லை வேற மாநிலத்துக்கு எனக்கு பதில் சொல்ல முடியும். கர்நாடக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாடுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. எல்லா நாட்டிலையும் மனசங்க தானே இருக்கிறோம். அதனால எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இது நிச்சயமா இதுக்கு அவங்க பதிலடி கொடுக்கணும். தமிழர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது. கண்டிப்பா அது கேட்கணும், இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதுவரைக்கும் தர்பார்ல பார்த்த விஷயங்களோட இந்த தர்பார் நிறைவு பெறுகிறது. அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.